இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது மணி இருக்கார்ல, மணி வந்து யாருக்குமே தெரியாமல் நம்ம வாசுவோட காட்டை வந்து ஆதிக்கு காசு கொடுத்து வாங்கினார்ல, அந்த விஷயம் வந்து கடைசியில் பார்த்தா நம்ம இப்போ தனத்துக்கும் துறைக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்குமா நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பாரதியும் தமிழும் அந்த ஸ்பூனை வச்சு சாப்பிட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்த்தோடனே நம்ம ஆதி வந்து சொல்லி கொடுக்காங்க, இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க திருப்பி சாப்பிட்டு பார்க்காங்க, அவங்களுக்கு வந்து சாப்பிட முடியல. உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆதியை கையில் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்த உடனே தமிழுக்கும் பாரதிக்கும் பயங்கரமான சந்தோஷம். அவங்களும் கையில் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க பாரதி, அப்படி இங்கிலீஷ்லலாம் பேசுனீங்க, இப்போ என்ன ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கு எப்படி பயப்படுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை இது மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொன்னோன்னே, சரி நமக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்குறோம், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இதை பற்றியெல்லாம் கவலையே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கல்ல, தனம் மட்டும் வீட்டில் தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமான கடுப்பாயிருது. அம்மா வேறு வெளியில் போயிடுச்சு, அவள் வேறு அங்கே போயிட்டா, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது, துணி துவைக்க வேண்டியிருக்கு, இனிமேல் எல்லாத்துக்குமே சாப்பாடு வேறு செஞ்சு வைக்கணும், வந்து சாப்பிடுவாங்க அப்படி இப்படின்னு எனக்கு என்ன செய்யன்னு தெரியலையே, வீட்டில் வேறு இப்படி வேர்க்குது, இவரை ஒரு ஏசி வாங்கி வைக்க சொன்னால் காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, இன்றைக்கி வரட்டும், இன்றைக்கி வந்தவொடனே ஏசி கேட்காம விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க துணியை மடித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி அடுத்த வாரம் கல்யாணத்துக்கு போனோம்ல, பீரோவில் திறந்து ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து இப்போயே சேலையை செலக்ட் பண்ணி வச்சுருவோம், அப்புறம் தான் போகும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் திறந்து சேலையெல்லாம் எடுக்காங்க. எங்கே ப்ளவுஸை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பீரோவை திறக்காங்க. அதில் ஒரு பை இருக்குது, இது என்ன பை புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை திறந்து பார்க்காங்க. அதுக்குள்ளே பார்த்தா கட்டுக்கட்டாக காசு இருக்குது. இந்த மனுஷன் என்ன இந்த பையில் இவ்வளோ காசு வச்சுருக்காரு, நம்ம ஒரு ஏசி கேட்டோம் அதுக்கு காசு இல்லைன்னு புலம்பிட்டு இவ்வளோ காசு வச்சுருக்காரு, இன்றைக்கி வரட்டும், அவரை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து மணி வந்துடுறாரு. என்ன தனம், வா சாப்பாடு எடுத்து வை, எனக்கு டியூட்டி இருக்குது, அங்கே வேறு ஸ்டேஷனில் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேலைக்கு போவோம், இங்கே வாங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். என்ன தனம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இதில் இவ்வளோ காசு இருக்குது, இது யார் காசு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இது வந்து அங்கே ஒருத்தர் காசு என்கிட்ட கொடுத்தாரு, அதை வந்து நான் வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். என்ன வாயெல்லாம் குளருது, உங்களுக்கு மூஞ்சியெல்லாம் வேர்க்குது, உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இது வந்து அந்த முருகானந்தம் இருக்கார்ல, அவர் வந்து என்கிட்ட ஒரு கேஸ் விஷயமாக காசை கொடுத்து வச்சுருக்காரு, அவர் கேட்டால் நாளை பின்ன கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி அப்படின்னா முருகானந்துக்கு கால் பண்ணுங்கள், கால் பண்ணி கேட்போம் அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவரே யாருக்கும் தெரியாமல் கொடுத்து வச்சுருக்காரு, நான் எப்படி அவங்ககிட்ட கேட்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் இல்லாத மாதிரி பேசுங்க, அவங்க பக்கத்தில் யாருமே இல்லாத மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி வாய் வளர ஆரம்பிச்சிருது, வேர்த்து ஒழுக ஆரம்பிச்சிருது. இங்கே பாருங்கள், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, என்கிட்ட ஏமாத்துறீங்க, நல்லா தெரியுது, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடுங்க, இல்லைன்னா நான் போய் எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து கடைசியில் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அந்த அறிவு வந்து காசு கேட்டார்ல, அப்போ அந்த இவங்க வந்து காசை கொடுத்துட்டு காட்டெல்லாம் வாங்கினாங்கல்ல, அந்த சீனெல்லாம் அப்படியே சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோன்னே, அட பாவி, குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு இப்படி துரோகம் பண்ணியிருக்கியே, உனக்கு என்னடா பண்ணா என் தம்பி, இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வைய ஆரம்பிச்சிடுறாங்க. தனம் நான் சொல்கிறது கேளு, ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உன்கிட்ட சொல்கிறது கேட்குறதுக்கு என்ன இருக்குது, எங்கள் குடும்பத்துக்கே இப்படி துரோகம் பண்ணியிருக்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தையாக சொன்னையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தனம் கேட்காங்க. இங்கே பாரு தனம், நான் சொன்னாலும் நீங்கள் கேட்குற மனநிலைமையில் இல்லை, மாமாட்ட சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டார், எப்படியும் சாக போகிறவன் தான், நான் தான் காட்டு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்ததெல்லாம் சரி தான், ஆனால் எங்ககிட்ட ஏன் சொல்லலை, இவ்வளோ காசு வாங்கியிருக்கியே, எங்கள் வீட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கியே, என்னென்னலாம் செய்ய போகிறேன் எங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் போய் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அங்கே யாருமே இல்லை. உடனே வீட்டை விட்டு ஒரேடியாக வெளியே ரோட்டில் நடந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதி பாரதியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா, அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு பொண்ணு வராங்க. இன்றைக்கி வந்த கப்புள்ஸ்லேயே நாங்கள் வந்து ஒரு முக்கியமாக சில கேள்விகள் கேட்போம் கப்புள்ஸ்குள்ளே, அவங்க கரெக்டான பதில் சொல்லிட்டாங்கன்னா இன்றைக்கி அவங்க சாப்பிட்றது அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் வரலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கடைசியில் வந்து ஆதி பாரதி இருக்காங்களா, அவங்ககிட்ட கேட்காங்க. அவங்க வந்து ஒத்துக்குறாங்க. பாரதிட்டு தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குற மாதிரி காட்டுறாங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச நடிகர் என்னது அப்படின்னு கேட்டதுக்கு ரஜினிகாந்த். பிடிச்ச கலர் என்னதுன்னு கேட்காங்க. கருப்பு கலர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அவருக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காங்க. அவருக்கு வந்து தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா கேள்வியும் கரெக்டாக பதில் சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து ஆதிக்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா தமிழ் வந்து ஃப்ரெண்ட் கரெக்டாக சொல்லிடுங்க, மாட்டிக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ஆதி. சரி, உங்கள் ஒய்ஃபுக்கு பிடிச்ச 3 விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்காங்க. ஆதி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மலையில் நனையிறது பிடிக்கும், மலையில் நனைஞ்சிக்கிட்டே பீச் கடற்கரையில் இருந்தால் அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து வந்து தமிழை ரொம்ப பிடிக்கும். 3வது வந்து என்னையை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே நம்ம பாரதி வந்து அப்படியே வெக்கப்படுற மாதிரி காட்டுறாங்க. வாவ் சூப்பர், எல்லா கேள்வியும் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க, இன்றைக்கி உங்களுக்கு இந்த 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 ஹோட்டலில் எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம பாரதி வந்து கேட்காங்க, எப்படி எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சொல்லாமலே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற வேவ் லென்த் பாரதி,
நமக்குள்ளே ஒரு லவ் இருக்குல்ல, அந்த லவ் தான் நம்மள அப்படி பேச வைக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தனம் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. தனம் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மணி வராரு. இங்க பாருங்க எனக்கு பயங்கரமான கோவத்துல இருக்கேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்ல வேற அம்மா, அப்பா இல்ல. யார்ட்ட சொல்றது? என்ன செய்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க உங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. தனம் நீ போறத நில்லு நில்லு அப்படின்னுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா துரை வேற எதுக்கு வந்துடுறாரு. என்ன மாமாவும் அக்காவும் ரோட்ல நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு மணி வந்து இப்போ சொல்கிறத கேட்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கன்னத்தில் அரைஞ்சிடுறாரு. என்னை அரைஞ்சிட்டிங்களா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க தனம் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம இவர் துறை வந்து ஓடி வந்துடுறாரு. மாமா என்ன மாமா எங்கள் அக்கா அடிச்சுக்கிட்டு இருக்கா, என்னை தான் பொசுக்குன்னு அடிக்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அக்காவையும் அடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் உங்கள் மாமா நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தனம் சொல்கிறாங்க. என்ன மாமா பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து துறை கேட்காங்க. அடுத்து இங்கே வச்சு பேசக்கூடாதா, ரோட்டில் வச்சு பேசக்கூடாது, வா வீட்டில் போய் பேசுவோம், உங்கள் அக்காட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதான் மாமா சொல்கிறாருல்லக்கா வாக்கா வீட்டில் போய் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி துறை சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.